டைனோசர் இனம். இந்த பூமியில பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இனம். இந்த டைனோசர் இனம் வேரோடு அழிந்து போவதற்கான காரணம் இந்த பூமியில வந்து விழுந்த ஒரு விண்கல். அந்த விண்கல் வந்து விழுந்த போது டைனோசர் இனம் மட்டுமல்ல, வேறு பல இனங்களும் மொத்தமா அழிஞ்சு போச்சு. பூமியின் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும் பல விண்கற்கள் வந்து விழுந்திருக்கு. இது 1887 அமெரிக்கா அரிசோனா மாகாணத்தில் வந்து விழுந்த விண்கல். பயங்கரமான சேதம் ஏற்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பேர் உயிரிழந்தாங்க. And this is 1910 ரஷ்யன் சைபீரியா பகுதியில் ஒரு விண்கலால ஏற்பட்ட சேதம். சுமார் 16,000 ஏக்கர் காடு மொத்தமா அழிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட பல உதாரணங்கள். இந்த விண்கல் பூமியை நோக்கி வரும்பொழுது அதனுடைய எடை பரப்பளவு சிறுசாக இருக்கும்போது இந்த பூமியை சுற்றியுள்ள வெப்பமண்டலத்தை சந்திக்கும் போது அதிலே எரிந்து தூள் தூளாயிடுறது. ஆனால் அதே விண்கல் மிகுந்த எடையும் பரப்பளவும் இருக்கும்போது எளிதாக அந்த வெப்பமண்டலத்தை கடந்து வந்து பூமியிலே விழுந்து மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்குகிறது. இப்ப வர விண்கல் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விண்கல். And that's a huge danger for the earth. இந்த விண்கல் விழுறதுனால எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கும்? உலகம் அழியிற அளவுக்கு பெருசா இல்லைனாலும் இந்த விண்கல் விழுற இடத்துலயும் அது சுத்தி ஒரு 5 சதுர மைல் அளவுக்கு நிச்சயமா பாதிப்பு இருக்கும். அதாவது நம்ம செங்கல்பட்டு டவுன் அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். இது கரெக்டா எங்க விழுன்னு யூகிக்க முடியுமா? இந்த மெட்ராய்டுடைய ட்ரெஜெக்டரி பார்க்கும்போது, அதாவது இந்த விண்கலுடைய வேகம், திசை இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது சவுத் ஏசியா ஆசிய கண்டத்தினுடைய தெற்பகுதியில் தான் வந்து விழுந்து எங்களுக்கு நிச்சயமா தெரியுது. அதுலயும் தமிழ்நாட்டில் விழுவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா எங்க விழுன்னு நிச்சயமா இப்ப சொல்ல முடியாது.